ஈர்ப்பு விதியின் அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி சீரமைச்சுக்கிறது அப்படின்றது தான் ஒரு பயிற்சியாக பண்ணுறோம். இது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பண்ணும்போது, நம்ம வயதுக்கேற்ற அனுபவங்கள்லேருந்து விலகி, நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் மாறுறது தான் பின்னாடி இருக்கிற ஒரு ஃபார்முலா. ஆனால் இந்த பயிற்சியை செய்யும்போது நமக்கு நிறைய தடைகள் ஏற்படலாம். நேரம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம்ன்ற மாதிரிலாம் நமக்கு தடைகள் ஏற்படும். ஏன்னா நம்ம கான்ஷியஸ்க்கு மாற்றங்கள் எப்பவுமே பயம் தானே. இதில் எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுறேன், இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய எண்ணத்தை சீரமைச்சிக்க முயற்சி பண்ணால் கூட என் கூட இருக்கிறவங்க, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து என்னை வந்து அது தாண்டி போக விட மாட்டேன்றாங்க. சமூகங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. என் பேரண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க, என் ஸ்பௌஸ் நெகட்டிவாக இருக்காங்க, என் பிரதர்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க, இல்லை சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ்னு நம்ம நிறைய பேரை வந்து குறிப்பிட்டு இந்த பயிற்சி நம்ம செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடையாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியத்துவம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல, இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றியும் நம்ம எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையை மாற்றிக்க முடியுன்றதை பற்றியும் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு நியர்லி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலேயே இந்த சேனல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 700 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஈர்ப்பு விதின்றது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இங்கே கவனிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் இல்லை பீப்புள் இவங்க நம்ம அஃபெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால், ஈர்ப்பு விதியின் படி அப்படி கிடையாது. நம்ம எண்ணங்கள் நம்மளால தான் வந்து மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறப்போ, அடுத்தவங்க எண்ணமோ அடுத்தவங்களுடைய செயல்பாட்டில் நம்ம பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது இவங்க நெகட்டிவாக இருக்காங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, இது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு யோசிச்சிங்கனாவே அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய மனநிலையும் நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகுன்றோம். அப்போ எண்ணங்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, உங்கள் இலக்குகள் என்ன, எதுக்காக இந்த பயிற்சி செய்கிறீங்கன்றதை தாண்டி நான் இதெல்லாம் செய்யும்போது யார் என்ன தடுக்கிறான்றவங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம யாரை பற்றி ரொம்ப அதிகம் பேசுகிறோமோ, யாரை பற்றி அதிகம் கவலைப்படுறோமோ, அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணுன்னா அவங்களுடைய பாதிப்புன்றது நீங்கள் ஏற்றுக்கிறனால மட்டும்தான் வருதுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு சின்ன சின்ன குறிப்புகள் சொல்கிறேன். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் நெகட்டிவாக இருக்காங்களா பாசிட்டிவாக இருக்காங்களான்றது பெரிய அளவுக்கு உங்களோட லைஃப்பை பாதிக்காது. இந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளார நீங்கள் வரும்போது உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, இப்போ நெகட்டிவ் இருக்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ரியாலிட்டி. ஆனால் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, உங்களோட பயிற்சிகள் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து இந்த ஈர்ப்பு விதியில் கற்றுக்கிட்ட விஷயங்களை டெய்லியுமே பயன்படுத்துகிறீங்களான்னு பார்க்கணும். இதை நான் கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் இருக்கிற முக்கியத்துவமே என்னென்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத எண்ணங்களை கவனிக்க விடாமல் லைஃபுக்கு எது அவசியமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் இங்கே இருக்குது. ஒரு நன்றி எழுதுறதோ, அஃபர்மேஷன் கேட்குறதோ, ஒரு பேசிக்கான பயிற்சிகளை செய்யும்போது, இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்களே, எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பீப்புள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணங்கள் எதை ஈர்க்கணுமோ அதுக்கு தகுதியான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும், கேட்கணும், உணரணும்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள தடையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் ஸ்ட்ராங்காக பண்ண என்ன ஆகும், உங்களை சுற்றி உங்கள் கான்ஷியஸ்குள்ளே ஒரு வேலையை அமைக்க ஆரம்பிக்கும். அப்போது அடுத்தவர்களோட எண்ணமோ செயல்பாடுகளோ நேரடியாக உங்களை வந்து பாதிக்காது. இந்த பயிற்சிகளில் ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தன்னை சுற்றி 1000 பேர் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் கூட வராது. ஒரு பிரச்சனையாக பார்க்காம அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அதில் சொல்யூஷன் என்ன, அது என் லைஃப் எப்படி பாதிக்குதுன்ற புரிதலோடு தான் பார்ப்பாங்க. அப்போ நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் யாராவது ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, இல்லை இவங்களால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறேன், இவங்க என்னை பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, முதல்ல ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு எப்படின்னா, வீடியோஸ் பார்த்துட்டேன், நிறையா நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் ஈர்ப்பு விதி பயிற்சியில் இருக்கேன்னு நினச்சிப்பாங்க. உண்மை அது கிடையாது. வெறும் கற்பனை பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றி ட்ரீம் பண்ணுறது, இதெல்லாம் மட்டுமே பயிற்சியும் கிடையாது. டீப் டவுன் உங்களுடைய தாட் ப்ராசஸ் நிறைய லெவலில் மாறணும், நிரந்தரமான மாற்றங்கள் இருக்கணும்னா நீங்கள் பயிற்சிகள் செய்யணும். நீங்கள் நிறையா வீடியோஸில் கேட்குற மாதிரி, நீங்கள் ரேண்டமாக புக்ஸ் படிக்கிற மாதிரி, இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலையோ இல்லை வெறும் கற்பனைனால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிட முடியும்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம கான்ஷியஸ் அவ்வளோ ஃப்ரெஜைல் கிடையாது. நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்கள் ரெகுலராக முதல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சிகள் நம்மளை நோக்கினது.
நம்ம தான் இங்கே முன்னாடி நிற்கணும், அடுத்தவங்களை ஹீரோவாக மாற்றக்கூடாது. அப்போது ஒரு பயிற்சியை செய்யும்போது என் வீட்டுக்குள்ளே எல்லோரும் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பயிற்சி செய்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் கனவுகள் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களின் எண்ணப்படியே அவங்களும் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ உங்களுடைய கவனம் முழுக்க நான் மாறுறேனா அப்படின்றது இருக்கணுமே தவிர, இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன் பட் இவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்களே, ஒருவேளை இப்போ நாம் பாதிக்கப்படுவோமான்னு கேட்டால் அடுத்தவர் எண்ணம் நம்ம நேரடியாக பாதிக்காது, அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளை பாதிக்காது. எப்போ பாதிக்கும்? அதை நீங்கள் போய் ஏற்றுக்கும் போது தான். இப்போ நான் என்ன வேணால் சொல்லலாம், இந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படும், அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்கள் எண்ணம் நேரடியாக நம்மளை பாதிச்சிரும். நெகட்டிவாக பேசுகிறாங்க, அது என் காதில் விழுது, அவங்க பாட்டு கேட்குறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் எனக்குள்ளே வருது அப்படின்னா நேரடியாக பாதிப்புகள் அவ்வளோ ஏற்படாது. ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ பயிற்சிகள் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் போய் கன்சியூம் பண்ணாத வரைக்கும் அடுத்த நபர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, உங்களை நோக்கி பயிற்சிகள் வச்சுருக்கீங்களா, உங்கள் சிந்தனை உங்களை பற்றி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே நமக்கு பிடிக்காதவங்களையோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களையோ அதிகம் நம்ம சிந்திக்கிறதால அவங்க நம்ம லைஃப்பில் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் உங்கள் மேலே வச்சுக்கிட்டிங்கனாவே அவர்களுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற தொந்தரவுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான காரணம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதிகம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா, நமக்கு என்ன வேணும்னு தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதாவது நமக்கு அவசியம் என்ன, எதுக்காக இந்த பயிற்சிகள் செய்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்னன்னு தெரியாமல் பயிற்சிகளை சரியாக செய்கிறமான்றதில் சில பேர் கவனமாக இருப்பாங்க. அதாவது நான் டெய்லியுமே கரெக்டாக நன்றி எழுதிடுறான்னு பார்க்குறேன், ஒரு நாள் மிஸ் ஆகிட்டால் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன், அஃபர்மேஷன் சரியாக கேட்க முடியுதான்னு பார்க்குறேன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக பண்ண முடியுதான்னு பார்க்குறேன்னு சொல்லி பயிற்சிக்கான முக்கியத்துவத்தை அதிகம் கொடுத்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணோன்ற அப்ஜெக்டிவை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் நம்ம செய்கிற பயிற்சிகள் நம்மளை இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். கான்ஷியஸ்க்கு வந்து பொதுவாகவே வந்து மாற்றங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப பயம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அது வந்து நேற்று பண்ணதான்னு பார்க்கும், டெய்லி ஒன்றே தானே பண்ணுறேன், எதுவும் மாற்றி பண்ணலையே அப்படின்னு சொல்லும். நீங்கள் புது விஷயத்தை உருவாக்குறீங்க, புதுசாக ஏதோ முயற்சிகள் செய்கிறீங்கன்னா கான்ஷியஸோட ஃபஸ்ட்டு பிளாக் எங்கே வரும்னா, நீ தேவையில்லாத ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுற, லைஃப்பை மாற்றிக்காத, இருக்கிற மாதிரியே வச்சுக்கோன்னு சொல்லும். அப்போது லைஃப்பை மாற்றிக்கணும் உங்களுக்கு எண்ணமே வந்து ஒரு கான்ஷியஸ் தடையாக தான் பார்க்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் பர்பஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சில பயிற்சிகள் செய்யும்போது நீங்கள் இந்த பயிற்சி செய்ய முடியாமல் போகிறதுக்கு கான்ஷியஸ் வந்து நிறையா ஜென்யூனான காரணங்களை கொண்டு வரும். உடம்பு சரியில்லை, லேட்டாக எழுந்திரிச்சேன், என் வேலை அப்படி இருக்குது, எனக்கு டைம் இல்லை. அதோட ஒரு காரணம் தான் என் வீட்டில் இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்காங்க, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும். கான்ஷியஸ்க்கு எப்பவுமே நிறையா காரணங்கள் வேணும் உங்களை எங்கேயும் நகர விடாமல் இதே இடத்துல காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ண மாட்டீங்க, லைஃப்பை மாற்றிக்க மாட்டீங்க, கம்ஃபர்ட் ஜோனை என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுக்காக கான்ஷியஸ் கொடுக்கக்கூடிய பல காரணங்களில் இதுவும் ஒன்று. நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்ற நோக்கம் தெளிவாக இருந்துட்டாவே இந்த மாதிரி தடைகள் கான்ஷியஸ் பார்க்காது. நம்ம எங்கே போகணுமோ அதுக்குண்டான எண்ணத்தை மட்டும் கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிக்கும், அதுக்குண்டான சப்போர்ட்டை மட்டும் கான்ஷியஸ் உங்ககிட்ட காமிக்க ஆரம்பிக்கும். இதில் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நெகட்டிவாக புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அவங்களுடைய முக்கியத்துவத்தை பார்க்கணும். இப்போ நண்பர் உங்களை நெகட்டிவாக புஷ் பண்ணுறாரா, இந்த ப்ராசஸில் இருக்கும்போது விளக்கிடுங்க. கூட உங்கள் வேலை செய்கிறவங்களோ இல்லை பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அவங்கள அந்த தேவைக்காக மட்டும், அதாவது அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சுட்டு வெளியே விளக்கிடுங்க. இதே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணுறாங்கன்னா, ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லணுன்னா, இப்போ அவங்கள வந்து உங்கள் மனதால் எதிர்க்கும் போதோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிக்கும் போதோ அவங்கள திரும்ப நம்ம லைஃப்பில் இன்வைட் பண்ணுவோமா? அதனால் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து தாண்டி தான் போகணும். ஆனால் அவங்க நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க, அது கூட நன்றிகள் நீங்கள் நிறைய எழுதும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் விலகியாக நின்றுப்பாங்க, இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாம் தடைகள்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தடையாக இருந்தால் நன்றி எழுதுறதோ அவங்க கூட ஆர்கியூ பண்ணால் விலகி போகிறதோ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய இந்த ப்ராக்டிஸை பாதுகாத்துக்கிற ஹெல்ப் பண்ணும். அதே வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஆட்கள், நண்பர்கள், இல்லை மற்ற உறவுகள், இல்லை நெய்பர் அப்படிங்கும்போது அவங்கள ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான எனர்ஜியை நீங்கள் அதிகம் கொடுக்காமல் இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பயிற்சிகள் நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். ஈர்ப்பு விதின்றது நம்ம எண்ணங்களை, நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சரி செஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. உண்மை சொல்லப்போனால் அந்த உலகம் கூட கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் அடிப்படையில் உங்களோட தேவைகளை கான்ஷியஸ் சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக, அதை சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்குறதன் மூலமாக நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதையை இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் இவ்வளோ நெகட்டிவ்ஸ்க்கு நடுவுலையும் கான்ஷியஸ் ரொம்ப தெளிவாக காமிக்கும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்றதில் நீங்கள் மறந்துட்டு
நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 1000 பேருக்கு நடுவில் இருக்கும்போது கூட உங்கள் கான்ஷியஸை உங்களால் பாசிட்டிவாகவும் ஒரு செக்யூர்டாகவும் வச்சுக்க முடியும். அந்த ஒரு பில்ட்டை கொடுக்கறது தான் இந்த எல்லா பயிற்சிகளுமே. ஆனால் பயிற்சிகளே செய்யாமல் எதையோ ஒன்று காதில் கேட்டுட்டு இது நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு போகிறது வந்து சரியான ஒரு வழி கிடையாது. பயிற்சி செய்ய செய்ய உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். கான்ஷியஸ் உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு வேலி அமைச்சிரும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸ்டர்னல் விஷயங்களால் பாதிக்கப்பட மாட்டீங்க. நன்றி.